சாவு பயத்தை காட்டும் ஒரு பொம்மை பத்தி தெரியுமா? இந்த பொம்மை தான் ஒக்கிக்கு பொம்மை. இந்த பொம்மையோட கதை 1918 தான் ஆரம்பிக்குது. ஒரு பொம்மை கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வச்சிருக்காங்க. இந்த பொம்மை யாருமே வாங்கவே இல்லை. அந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்கேரியா, ரொம்பவே பழைய பொம்மையா இருக்கு. பட் யாருமே வாங்கவே இல்லை. அப்பதான் ஒரு சின்ன பையன் வந்து அந்த பொம்மையை வாங்குறான். ரொம்பவே கம்மியான காசு கொடுத்து வாங்குறான். ஏன்னா யாரும் வாங்கல, அதனால ரொம்பவே ஒரு கம்மியான காசு கொடுத்தா அந்த பொம்மையை வாங்குறான். இந்த பொம்மையை வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்கிறவனோட தங்கச்சிக்கு கொடுக்குறான். அவன் தங்கச்சி ரொம்ப சின்ன பிள்ளை, அதாவது ஒரு குழந்தையான பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தோடனே அந்த பிள்ளை தினமும் அந்த பொம்மை கூட விளையாடுது, அந்த பொம்மை கூட தான் சாப்பிடுது, அந்த பொம்மை கூட தான் குளிக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை விடவே மாட்டேங்குது. அந்த பொம்மை கூடயே தான் இருந்துட்டு இருக்கு. காலங்கள் போயிட்டு இருக்குது. அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம காய்ச்சல் வந்தது. மர்மை காய்ச்சல் ஏகப்பட்ட பேர் அந்த ஊரில் இறந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு இறந்து போயிடுது. பொண்ணை புதைச்சிடுறாங்க. புதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு வழக்கு இருந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ண ஒரு 4 பொருளை சேர்த்து அவங்க கூட புதைக்கணும். அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஆனால் இவங்க அந்த பொம்மையை அந்த பொண்ணோட வச்சு புதைக்கவே இல்லை. எப்பயுமே அந்த பொம்மையை அந்த பொண்ணு கையில் தான் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த பொம்மையை அந்த பொண்ணோட வச்சு புதைக்கவே இல்லை. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறமா அந்த பொம்மை வீட்டிலே தான் இருக்குது. காலங்கள் போக போக அந்த பொம்மை கிட்ட ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொம்மைக்கு முடி வளருது. முடி வளருதுன்னா ரொம்ப சாதாரண விஷயமா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த பொம்மைக்கு முடி அந்த பொம்மையை விட நீளமான அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கு. அவங்க வெட்டியோட வளர்ந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சலூன் கடைக்கு எடுத்துகிட்டு போய் கூட வெட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த முடி திரும்ப வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு. டாக்டரை கூட்டு வந்து அந்த முடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். காரணம் அந்த முடி ஒரு மனிதனோட முடியாமா. அதுக்கப்புறம் தான் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த பொம்மையை நீங்கள் அந்த பொண்ணு கூட வச்சு புதைச்சிருக்கணும். எதுக்கு நீங்கள் புதைக்காம போட்டீங்க? அதனால் அந்த பொண்ணோட ஆவி அந்த பொம்மை கூட தான் பூந்திருக்கு.